ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு கெட் ரெடி வித் மீ ஒரு வீடியோ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இட்ஸ் லைக் கொஞ்சம் பிட் லாங் வீடியோ தான். ஸோ ப்ளீஸ் bear with me. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட ஹேரை வந்து ஹீட் பண்ணலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை நார்மல் நேச்சுரல் ஹேர். ஸோ எதுவும் ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணல. பிகாஸ் ரெகுலராக யூஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டு முடிகள் நிறைய வந்துருச்சு. ஸோ ஐம் கூட லைக் அவை ஓகே அந்த ஹீட் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் அவையாகவே வச்சு. ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி ஐம் கோனா அப்ளை சம் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து திஸ் இஸ் ஃப்ரம் Dot & Key பேஸ்ட். அமேசிங்காக இருக்கும். ஸோ யூ கேன் ஆக்சுவலி டேக் 2 squeeze. ரெண்டு ஸ்குவீஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட் டைரக்ட்லி அப்ளை ஆன் அ palm அண்ட் அப்ளை wherever it needed. ஓகே, ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு நான் அகெயின் ஆக்டிவாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில டுட்டோரியல்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் மேக்கப் டுட்டோரியல். பட் ஏன் மேலே மேக்கப் வந்து நான் அப்ளை பண்ணவே இல்லை ஃபார் அ யூடியூப் பர்பஸ். ஸோ ஐ தாட் ஓகே, இதுக்கு மேலே நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பார்க்கலாம். ஸோ எனக்கு இத்தனை மந்த்ஸ் இந்த 2024 இந்த 6 மந்த்ஸ் எப்படி போச்சுன்னு தெரியல. அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் டேக்கிங் ஆன்லைன் கிளாஸ் ரெகுலர்லி எடுத்துகிட்டு இருந்தாலுமே ஆஃப்லைன் கிளாஸ் வந்து நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் என்னோட ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் ரெனோவேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் சம் பர்சனல் ரீசன் அதை பற்றி ஃபோக்கஸே பண்ணலை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு இல்லைனாலும் வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தேன். டன். ஸோ இதுதான் என்னோட அப்டேட். அண்ட் இந்த ஜூனில் வந்து ஜூன் வந்து நான் ரொம்பவே லைக் ஹெக்டிக்காக ஒர்க்கில் இருந்தேன் டியூ டு மை பிரதர்ஸ் மேரேஜஸ். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய பிரதர் மேரேஜ்க்காக நான் கொஞ்சம் ஆஃபில் தான் இருந்தேன் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே. அண்ட் ஜூன் வந்த பிறகு ஓகே ஐ தாட் ஓகே வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் கெட் ரெடி வித் மீ. இட்ஸ் லைக் எனக்கு எப்போல்லாம் எனக்கு தோணுது லைக் ஓகே ஐ வாண்ட் ஷேர் சம்திங் நியூ டு மை ஃபேமிலி, இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி, யூடியூப் ஃபேமிலினா கண்டிப்பாக நான் ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை திங் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் இட். ஓகே, ஸோ ப்ரைடல்ஸ் ஒர்க் வந்து போய்கிட்டு தான் இருந்தது. அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இட் வாஸ் குவைட் குட். ஓகே, நெக்ஸ்ட் ஐம் கோனா அப்ளை சம் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் Lakme Peach Milk. ஸோ அகெயின் இதே மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் எங்கே நான் ரெடி ஆக்குறேன்னா சம் ஷூட்ஸ். ஓகே, ஸோ சம் ரேண்டம் ஷூட்ஸ் நான் எடுக்கிறதுக்காக ஆக்சுவலி நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் எப்படி ரெடி ஆகுவேன் அண்ட் ஐ வாண்ட் யூ டு நோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதை தாண்டி நான் ஒரு சில விஷயங்கள் நான் பேசி தான் ஆகணும். இட்ஸ் அபவுட் த மேக்கப் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ மேக்கப் இண்டஸ்ட்ரி எப்படி போகுதுன்னா வாஸ்டாக இருக்குது. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாங்க அண்ட் அவங்க பூம் ஆகிறதுக்காக நிறைய பேரை தாக்குதல் பண்ணுறாங்க த்ரூ வேர்ட்ஸ். ஓகே, ஸோ விச் ஐ ப்ராபப்ளி டோன்ட் என்கரேஜ். ஸோ அதை நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அண்ட் ஐ டோன்ட் நோ எதனால் இவங்க இப்போலாம் ஒரு திங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் யாரையாவது டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் பின்னாடி வந்துட்டு தான் இருப்பார். கரெக்டாக? ஸோ ஐ டோன்ட் திங்க் அது வந்து கரெக்டான வே அண்ட் யூ ஷுட் நெவர் டூ தட். ஓகே, ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்கள் வந்து போகிட்டு தான் இருக்குது. என்ன மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்களை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது சுத்தமாக விருப்பமே இல்லை. ஐ டோன்ட் நோ வை, பட் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, அவங்க ஒர்க் அவங்களோடது, உங்கள் ஒர்க் உங்களோடது. ஸோ அந்த இஷ்யூஸை பெருசாக கொண்டு போகாமல் அப்படியே விட்டுடுங்க. ஓகே, ஐ நோ உங்களுக்கு யாரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும் இன்னத்துக்கு. ஸோ இவங்க தான் சரி, அவங்க தான் தப்பு, அவங்க கிளாஸ் இப்படி இருக்குது, இவங்க கிளாஸ் இப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு காசிப்பான டாபிக்ஸ் வந்து நிறையவே இருக்குது நம்மளோட இண்டஸ்ட்ரியில். ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ ரியலி கான்ட் க்ரோ. ஓகே, ஸோ சும்மா உட்காந்துட்டு அதை கேட்டுட்டு கதை அடிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா அது எல்லாமே மறந்துட்டு அவங்க என்ன பேசினாங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ ஐப்ரோ ஃபில்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ மை ஐப்ரோஸ் அண்ட் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டேன். அதான் ஸோ இஃப் யூஆர் அ பிகினர் ஸ்டார்டிங்கில் பண்ணாதீங்க, லாஸ்ட் மேக்கப் முடித்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, டன். ஸோ வாட் ஐ டோன்ட் டூ இஸ் சும்மா ஒரு பண்ண வந்து நாட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஹேர் வந்து நாட் பண்ணி
பண்ணிட்டேன். அண்ட் I'm gonna start my makeup. ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பார்ஷலி இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஃபார் செல்ஃப் க்ரூமிங், நாட் ஃபார் பிரைடல். ஓகே, ஸோ பிரைடலுக்கு இப்போ எந்த டுட்டோரியலும் இல்லை. ஸோ வேணும்னா இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ஸில் வந்து செக் பண்ணிக்கலாம் என்னோட பாஸ்ட் வீடியோஸ். தென் ஸோ நெக்ஸ்ட் I'm gonna do setting spray. Okay, so this is from L'Oreal Paris. I just love ஒரு 3 sprays மட்டும் அடிச்சா போதும், you will get a good hydration. So இதை நீங்க அப்ளை பண்ணிட்ட பிறகு and then what I'm going to do is a lip balm. So lip balm வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். Next what I'm going to do is using my foundation. Okay, so foundation வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். I just love this foundation. இது எனக்கு பிஆர்ல வந்துச்சு அண்ட் இந்த பிஆர் பேக்கேஜ் வந்து அமேசிங்காக எனக்கு கொடுத்துருந்தாங்க. worth the money. Okay, சப்போஸ் நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபார் யோர் யூசேஜ் ஒரு ஃபார் டெய்லி யூசேஜ். நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்கெல்லாம் இருக்கீங்க, இல்லை லைட் மேக்கப் யாராவது கேட்குறாங்க, டெஃபினெட்லி யூ கேன் கோ வித் திஸ். திஸ் இஸ் ஃப்ரம் எல்ஃப் ஃப்ளாலெஸ் சாட்டன் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் சாட்டன் ஃபவுண்டேஷன் in the shade caramel tan. ஸோ அமேசிங்காக இருக்கும். யூ கான்ட் பிலீவ் அவ்வளோ அழகாக blend ஆகுது. ஓகே, ஸோ ஐவ் ஆல்ரெடி யூஸ்டு திஸ். See, I really don't need any color correction. So இப்போதைக்கு ஸ்கின் கேரில் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கலர் கரெக்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படலை. சப்போஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க உங்கள் ஸ்கின் நம்ம கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். கேன் யூ see that அமேசிங்காக இருக்குது. கரெக்ட், இந்த அளவுக்கு ஃபினிஷ், நேச்சுரல் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனில் வந்து கிடைக்கும். நோ டவுட் அபவுட் இட். ஓகே, oh my god, so can you see that glow? So இவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷ் with the flat brush. இந்த சைட் நான் யூஸ் பண்ணது வந்து just kabuki brush. ஓகே, so much underrated product வந்து இது. நிறைய பேர் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன் இன் மார்க்கெட். ஸோ அழகாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், ஃபவுண்டேஷனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணோம். தட்ஸ் இட். அண்ட் நல்லா கரெக்டான ஷேட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கிரேஷ் ஆயிரும் அண்ட் கேக்கியமாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. டன் ஸோ கேன் யூ see ஃபவுண்டேஷன் வந்து அழகாக பிளெண்ட் ஆயிடுச்சு. டன் நெக்ஸ்ட் சேம் ப்ராடக்டை வச்சு நான் என்னோட நெக்கில் கூட அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து நான் அழகாக செட் பண்ண போகிறேன் யூஸிங் காம்பேக்ட் what is this loose powder. Okay, so loose powder வச்சு நான் அழகாக செட் பண்ணிக்க போகிறேன். மூவ் ஆகாமல் ஒரே பிளேஸில் இருக்கும் என்னோடய ஃபவுண்டேஷன் த்ரூ அவுட் த டே. ஓகே, நான் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னா அடிக்கடிக்க டச் அப் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேக்கப் வந்து. ஸோ அதுக்காக தான் நான் நல்லா ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ பவுடர் அப்ளை பண்ணுறோமே கேக்கி ஆகுமா அப்படின்லாம் கேட்காதீங்க, பிகாஸ் ஆகாது. திஸ் இஸ் லைக் அ அமேசிங் செட்டிங் பவுடர். ரொம்ப நல்லாயிருக்கும். திஸ் இஸ் ஃப்ரம் Maybelline ஷேட் நம்பர் ஷேட் நம்பர் மீடியம். ஓகே, ஸோ ஷேட் நம்பர் மீடியம் நல்லா பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஃபார் மை ஷூட் டைம். ஓகே, பிகாஸ் இவ்வளோ பெரிய ரிங் லைட்டில் நல்லா பளிச்சின ஒரு ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணும்போது யூ ஆக்சுவலி நீட் அ குட் செட்டிங் பவுடர். ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து இதுவாகிட்டு இருக்கும், ட்ரை ஆகிட்ருக்கும், அப்படி இல்லைன்னா க்ரீஸி ஆகிட்ருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேருந்துமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு கரெக்டான செட்டிங் ஸ்ப்ரே, செட்டிங் பவுடர், ஃபவுண்டேஷன் இது எல்லாமே முக்கியம். ஓகே, ஸோ ஐ டிடன்ட் அப்ளை எனி ஹைலைட்டிங் கன்சீலர் பிகாஸ் இந்த பார்ட் வந்து எனக்கு இப்போவே கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணேன். இஃப் யூ வாண்ட் டெஃபினெட்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரான்ஸுக்காக சேம் என்னோட பேலட்லேருந்து எடுத்துக்கிட்டு, ஐப்ரோ கேட் பேலட்லேருந்து எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு வார்ம் அப் பண்ண போகிறேன். Actually, I like chiseled jaw areas, so கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள்
அப்ளை பண்ணிப்போம். ஓகே, லெட் மீ நோ நம்ம டாபிக் என்னெல்லாம் பேசலாம் ஆன் யூடியூப் சேனல் வலம் கெட்டிங் ரெடி. ஓகே, ஸோ ஒரு சில டாபிக்ஸ் வந்து பேசினா நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எதை பற்றி பேசலாம், இல்லை என்ன டாபிக் வந்து மேக்கப் இண்டஸ்ட்ரியை சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ do you really require international certificate for a makeup artist? ஆக்சுவலி இந்த டவுட் வந்து எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க while she was doing the offline class. Okay, so அவங்களுக்கு உண்மையிலே இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. See, first of all, மேக்கப் ஆர்டிஸ்ட்லேயே 3 விதமாக இருக்குது. ஓகே, ஒன்று வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுறவங்க, லைக் சின்ன மேபி பார்லர். ஓகே, ஸோ பார்லர் வச்சுருக்கவங்க அவங்க மேக்கப்பும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கேட்டகரைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ கேன்ட் ஆக்சுவலி blame லைக் அவங்களுக்கு மேக்கப் தெரியாது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அவங்களும் நல்லா மேக்கப் பண்ணுவாங்க இஃப் ஷீ ரியலி டஸ் குட் ஜாப். ஓகே, ஸோ அந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். செகண்ட் கேட்டகரி இஸ் ஃப்ரீலான்சர். ஸோ ஃப்ரீலான்சர்னால் என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு ஒரு ஒர்க்கை ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கீங்க, பட் அக்கேஷ்னலி உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கிது, லைக் ப்ரைடல் மேக்கப் திங்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிதுன்னா அந்த டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ரீலான்ஸர். இன்னொன்று வந்து ஃபுல் டைம் ஜாப் வித் மேக்கப் எஜுகேஷன். ஓகே, நான் பார்லர்னு சொன்னேன் தெரியுமா, அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்லர் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கப் பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பியூட்டிஷியன் திங்ஸ், பியூட்டிஷியன் கோர்ஸ். ஓகே, ஸோ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லி தராங்க, பட் half of the like 80% வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை. 20% வந்து ஆப்வியஸ்லி சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் கேட்டகரி நான் சொல்லியிருந்தேன்ல, லைக் எஜுகேட்டர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபுல் டைம் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதர் தன் தட் நீங்கள் மற்ற 2 எது இருந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் வந்து லைக் 1,50,000 ஃபார் 3 days ஒரு 70,000 ஃபார் 2 days அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். பிகாஸ் யூ கோட் அ ஒர்க் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன்ஸ், லிட்ரலி சவுத் இந்தியன் ஸ்கின் டோன். ஓகே, நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன். ஸோ சவுத் இந்தியன்ஸ் பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன். ஓகே, சவுத் இந்தியன் ஸ்கின் டோன் எப்படி இருக்காங்க? சவுத் இந்தியன் ஆப்வியஸ்லி கொஞ்சம் வீட்டிஷ் டு டார்க். டார்க்னா எக்ஸ்ட்ரீம் டார்க் கூட நம்ம பார்க்கலாம், சாக்லேட் கலர்ஸ் பார்க்கலாம், டேன் கலர்ஸ் பார்க்கலாம், டார்க்கு ஸோ வார்ம் கலர்ஸ் நிறைய பார்க்கலாம் ரேதர் தேன் கூலர் டோன். கரெக்டுங்களா? பட் இன்டர்நேஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வாட் தே வில் டூ, கண்டிப்பாக உங்களுக்கு கூல் அண்டர் டோன் இருக்கிற ஒரு மாடலை தான் எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. இது வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன், யாருமே ரொம்ப டார்க்கான பர்சனாக அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து காமிச்சதே இல்லை அவங்களோட செமினாரில். ஸோ நீங்கள் கற்றுக்க போகணுன்னு நினச்சது ஒன்று, கற்றுக்க போகிறது வந்து அங்கே வேற ஒன்று. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது மச் நீடட், அது வந்து ரொம்ப தேவையான ஒரு திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கேயே இருக்குது, இங்கேயே நிறைய ப்ரோசஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஆக்சுவலி அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ ஸ்கில் வந்து எப்படி அப்கிரேட் ஆகும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாதான் தென். ஸோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, உங்களோட ஓன் விருப்பம் தான். இது என்னோட பர்சனல் திங் இங்கே நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தென் ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன் யூஸிங் மார்ஸ் ப்ளஷ் இந்த ஷேட் 02. ஓகே, ஃப்ளஷ் ஆஃப் லவ் லைட் ஹேண்டடாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் கொஞ்சம் கம்மியாக தான் நான் அப்ளை பண்ணுவேன். ப்ளஷ் வந்து அந்த ஹை பாயிண்ட்ஸில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சில பேருக்கு, பட் மொத்தமாக பார்க்கும்போது கரெக்டாகிடும். தென் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரம் த பிராண்ட் சுகர். ஓகே, ஸோ சுகரோட ஹைலைட்டர் வந்து அமேசிங்காக இருக்கும் ஃபார் டெய்லி யூஸ், ஃபார் ஷூட் பர்பஸ் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து கோல்டன் ஷேட் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். கேன் யூ see that below? ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபுல் லுக்காக தான் இருந்தால் பிடிக்கும். ஸோ I'm gonna apply all over my cheeks. Okay, there is no rules guys. இங்கே தான் அப்ளை பண்ணுவோம், அங்கே தான் அப்ளை பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னா you can actually apply on full cheeks. Okay, மேக்கப்பு அது மட்டும் தான் இருக்கும். ஸோ எஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் ஐ மேக்கப் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக I need a palette and my go palette is this one, Zebra palette from iMagic. Okay, amazing pigment, trust me, okay. So yeah, first taking a push color and applying full crease full apply பண்ணிக்கிறேன். Done. So crease full apply பண்ணும்போது you'll get some depth, அதுக்காக தான் full crease apply பண்ணுறோம். And then
அவுட்டர் வேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த சார்ட் ஆஃப் க்ரீன் கலர் ஆர் சம்திங், அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் கலர் யூஸ் பண்ணலாம் யோசிக்கிறேன். எதுவுமே ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணலை, இதை தான் பண்ணலாம் அப்படிதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலருக்கு லெட் மீ கோ வித் நியூட்ரல் திங். ஓகே, நியூட்ரலாகவே பண்ணலான்னு நினைக்கிறேன். லெட் மீ திங்க். யா, ஸோ ஐ வில் கோ வித் திஸ் கலர். திஸ் இஸ் லாக் இந்த ஒரு மஸ்டர்ட் கலர். ஓகே, ஸோ இந்த மஸ்டர்ட் கலர் வந்து எடுத்துருக்கேன். க்ரீன்ஸ் நிறைய டுட்டோரியல் இருக்கிறதுனால ஐம் நாட் கோனா டூ தட் ஒன். Will blend with the same brush without any product. Excess product எதுவும் எடுக்காம just blend பண்ணிட்டேன். Okay, take some shimmer parts, shade number pearl and applying on my lid. Amazing. So fluffy brush and smudging it all over. So கொஞ்ச darker shade. Okay, so inner cornerல வந்து நான் செட் பண்றேன். Okay, so இங்க கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். So you want more tutorial? நிறைய tutorial இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாமா? I think it's much. Okay, fine. So next நம்ம என்ன பண்ணலாம்னா we'll take a kajal and இந்த காஜலை வந்து நம்ம full lidல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். Okay, so நம்ம நினைச்சோம்னா வேற ஒன்று நடக்குது. ஓகே, ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணணும், ஒயிட் காஜல். ஓகே, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கு. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணணும், அப்படியே வெளியே போயிடாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா கீழே பிளாக் காஜல் வந்து அப்ளை பண்ணணும். தென் ஸோ லைட்டாக தெரியுதா டிஃப்ரெண்ட்? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் பிளாக் வந்து ஒன்லி அவுட்டர் ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வச்சிடலாம். ஓகே, சரி, ஒயிட் காஜல் அப்ளை பண்ண இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ கீழே தான் நீங்கள் ஸ்மட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேம் ப்ரஷ் வச்சு லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் ஆன் மை அப்பர் லிட். அதை அப்ளை பண்ணிட்ட பிறகு ரெண்டு ஷேடுமே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் அமேசிங் டார்க், ஒரு நல்ல போல்டான லிப்ஸ்டிக். ஓகே, so top up with some gloss with the love earth, and at the end of the final look I'm gonna set my makeup. Okay, so eyelashes வந்து வச்சிரலாம். So ஸோ ஐலாஷஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் now I'm gonna spray. சரி, ஸோ ஒரு 3 ஸ்ப்ளிட்ஸ் வந்து அப்ளை பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப தனித்தனியாக அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ காட் ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஷூட்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பேசலாம் அண்ட் எதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஸோ வி ஆர் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஷூட். ஓகே, ஸோ என்ன ஷூட் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள்.
இன்ஸ்டாகிராம் ஷூட்டா இல்லை கொலாப்காக நான் அகெயின் யூடியூப் ஷூட் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் ரெடி ஃபார் த ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். பை.